அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வர இருக்கிற கொலை சேவல் படத்தோட விமர்சனம். கொலை சேவல் என்னடா அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குலதெய்வம் கலையரசன் குடும்பத்தோடு போய் அந்த குலதெய்வத்துக்கு இவங்க வளர்த்து வர்ற சேவலை பலி கொடுத்து பொங்க வச்சு கொண்டாடிட்டு வர்றதுக்கு இருக்கிறாங்க. குலதெய்வம் நம்ம வருஷம் ஒரு முறையாவது குலதெய்வத்தை பாருங்கன்னு கிராமப்புறத்தில் இருக்கிற ஜோசியங்களும் சொல்கிறாங்க, நகர்ப்புறத்தில் இருக்கிற ஜோசியங்களும் சொல்கிறாங்க. ஜோசியத்துக்கு முன்னாடியிலேருந்து எந்த தெய்வத்தை கும்பிட்றோமோ இல்லையா, குலதெய்வத்தை கும்பிடுங்க. இன்னும் சொல்லப்போனால் மதம் மாறியவர்கள் கூட இந்துவிலேருந்து முஸ்லீமாவோ கிறிஸ்டினாவோ மாறினவங்க கூட குலதெய்வ வழிபாடை நிறுத்த மாட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம அளவுக்கு பொங்க வைக்கிறது, பூசாரி வைக்கிறது அதெல்லாம் இல்லைன்னா கூட ஒரு கும்பிடு போட்டு வருவாங்க அந்த பக்கம் போகிறப்ப. அப்படிங்கிறப்போ கலையரசன் குடும்பம் இந்த குல தெய்வத்துக்கு பூஜை போட போகுது. அதில் என்ன ஒரு விஷயம்னா, காட்டுக்குள்ளார இருக்குது அவங்களுடைய அந்த பெண் தெய்வம். அதுவும் கர்ப்பிணி பெண்ணாக இருந்து 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க மூதாதையர்கள் யாரோ இதனாலேயோ இதுவாகி தெய்வமானவங்க அவங்கள வழிபடுறாங்க. அந்த தெய்வமே மீண்டும் கலையரசனுக்கு மனைவியாக வந்தது, அதுவும் மாற்று ஜாதியிலேருந்து வந்தாங்க அப்படின்னு நினச்சிட்டு போய் வாயும் வயிறுமா இருக்கிற தன் காதல் மனைவியை கூட்டுட்டு போய் குடும்பத்தோடு சாமிக்கு படையல் போட போகிறாரு. போன இடத்துல அந்த பொண்ணுக்கு சில அறிகுறிகள்லாம் தெரியுது, இந்த மாதிரி வேணாமேன்னுது. ஆனால் இல்லை வா, எங்கே இதுக்கு முன்னாடி நான் இங்கே வந்த மாதிரி இருக்குன்னு அந்த பொண்ணு சொல்லுது. அதுதான் அப்போ தான் நமக்கு இந்த 200 வருஷம் கனெக்ட் ஆகுது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, சரி சாமி காரியம் போயிருக்காங்க, என்ன தான் மிரண்டாலும் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு பார்த்தா, போகிறப்பையும் உங்களை தனியாக பைக்கில் வர சொல்லிவிட்டு பெரியவங்க அம்மா அப்பா அக்கா தம்பி எல்லாம் ஒரு டிராக்டர் பிடிச்சி கிளம்பி போகிறாங்க. ஃப்ரெண்டுங்களும் முன்னாடி போய் ஏற்பாடு பண்ணுறோன்னு பாலசரவணனும் இன்னொரு நண்பரும் முன்னாடி போயிடுறாங்க. திரும்பி வர்றப்பையும் யாராவது கர்ப்பிணி பெண்ணை அவ்வளோ பெரிய அடர்ந்த காட்டுக்குள்ளார ஒரு புருஷனோடு விட்டுட்டு வருவாங்களா? சின்னஞ்சிறுசுங்க இருக்கட்டும்னா விடுவாங்க? எங்களுக்கு முன்னாடி நீ டிராக்டரில் ஏறு, நாங்கள் பைக் ஓட்டிகிட்டு வரோன்னு சொல்லுவாங்க. அந்த லாஜிக் தான் எனக்கு இப்போ வரைக்கும் அந்த படத்துலேருந்து நீங்களே. ஏன்னா இந்த சின்ன சிறுசுங்களை விட்டுட்டு வர்றதுனால அங்கே ஒரு அசம்பாவிதம். என்ன விதமான அசம்பாவிதம்? இவருடைய காதல் தான் அந்த அசம்பாவிதத்துக்கு காரணமாக இருக்குதா? அவ்வளோ அழகான அந்த பெண்ணை அவ்வளோ கொடூரமாக கொலை செய்ய ஒரு கும்பல் முயலுது. அந்த கும்பலுக்கு வெற்றி கிடைத்ததா, இல்லை கலையரசன் தடுத்து காத்து அந்த பொண்ணை மீட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாரா என்னங்கிறது தாங்க அந்த படத்தோட கதையும் களமும். இந்த கதையை நான் சொல்கிற மாதிரி சொன்னால் பரவாயில்ல, இன்டர்வல் வரைக்கும் காட்டுக்குள்ளாரையே கேமராவை டாப்பாங்களில் வச்சு நம்ம டாப்பை கழட்டுறாங்க. நமக்கு ஏற்கனவே கலண்டுடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மண்டையில் மயிர் இருக்கவங்களாம் தலையை சொரிஞ்சு பாதி குட்டிருக்கும் நெத்தி. செகண்ட் ஆஃப் என்ன தான் கேமரா அழகு, பிஜி முத்தையோட கேமரா அழகு நான் இல்லைன்னா சொல்லலை. எவ்வளோ நேரங்க அந்த டாப்பாங்களில் அந்த ஒத்தையடி பாதையை காமிச்சு அந்த ஆடு நீரோடை மாதிரி அந்த காட்டு வெள்ளம் வந்தால் அந்த பாறை கற்களும் இதுவுமா இருக்குமா அதுக்கு கடந்து கோயில் போகிறதெல்லாம் ஒரு அளவுக்கு மேலே ரசிக்க முடியல. நம்ம என்ன உலகப்படமாக எடுக்கிறோம் அப்படின்றத உணர்ந்துருக்கணும். அப்புறம் செகண்ட் ஆஃப் எனக்கு என்ன இதில் பிடிச்சதுன்னா, அந்த கிழவன் கிழவியோட காதல், அதேமாரி கலையரசன் இந்த பொண்ணுக்கிட்ட காதலை வெளிப்படுத்துகிற விதம். எங்கள் அம்மா வச்சுருந்த நம்பரு அது எனக்கு வேணும்னு கேட்பார். இல்லை அப்படின்னோடனே நான் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரிப்பு உங்கள்கிட்ட பேசிக்கிறேன், எங்கள் அம்மா ஞாபகம் வர்றப்போ நான் அதுமாரி சிங்கப்பூரில் இருந்தேன், திரும்பி வந்தேன், அம்மா செத்து போச்சு அப்படின்ற அந்த சொல்கிற அந்த பொயட்டிக்கான காதல். அந்த இவருடைய தாத்தா பாட்டிக்கு ஒரு காதல், அதுங்க ரெண்டும் குலதெய்வம் கோயிலுக்கு போய்ட்டு ஒரு கோட்டரை குடிச்சு விட்டு நீ கோமதியை வச்சுக்கிட்டான்னா வாழ்ந்தா என்ன அப்படின்னு அது அவர்கிட்ட சொல்கிறதும், அவர் கிண்டலுக்கு நான் இப்போ கோமதி வீட்டிலேயே தங்கிடவான்னு அந்த பெரியவர் சொல்கிறதும் ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்ததுங்க. ஆனால் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு தெய்வத்துக்கு அந்த பக்கம் அது பாட்டே இருக்குது, எப்படா பொங்கல் வைப்பீங்கன்னு கேட்குற லெவலுக்கு இந்த பக்கம் இவங்க குடிச்சிக்கிட்டு காட்ஸ் ஆடிக்கிட்டு, இது இல்லாமல் இன்னொரு கும்பல் இவங்களை அப்பப்போ முறைக்க பார்த்துட்டு காட்ஸ் ஆடிக்கிட்டு சரக்கு அடிச்சிட்டு இருக்கிறாங்க, சீட்டுக்கட்டை ஆடிக்கிட்டு. என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கும்பலுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்மந்தம்? இது இல்லாமல் படத்தில் கஜராஜ் ஒரு சிறு குழந்தை வர்றான், அந்த பையன் கையில் கத்தியை கொடுத்து கஜராஜும் அந்த பையனும், அதெல்லாம் ரொம்ப கொடூரமாக இருந்தது. ஆனாலும் கொலை சேவல் நம்ம ஊரில் நடக்காததை நாங்கள் ஒன்றும் சொல்லிடல அப்படின்னு இயக்குனரும் இந்த படத்தை தயாரித்த ஒரு நல்ல எழுத்தாளர் வசனகர்த்தா ஆர்பி பாலா, மோகன்லால் மம்முட்டி படங்களுக்கெல்லாம் அவ்வளோ பிரமாதமாக வசனம் எழுதினவர். தெலுங்கு தமிழ்
அதாவது தெலுங்கு, கன்னடம், மலையாள படங்கள் தமிழுக்கு வந்ததுன்னா இவர் வந்து 4 படம் வந்ததுன்னா 2 படத்துக்கு இவர் தான் வசனகர்த்தாவாக இருப்பார். குறிப்பாக மலையாள படங்களுக்கு மோகன்லால் இவருக்கு தனியாக ஒரு ட்ரிப்பும் அவருடைய படத்தை தமிழ் படுத்துகிறப்போ இவரை வந்து நிச்சயமாக மிஸ் பண்ண மாட்டார். படத்துலேயே ஓப்பனிங் தேங்க்ஸ் கார்டெலாம் போட்டிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாரு. அவருடைய மனைவி தான் நினைக்கிறேன், அவங்களோட இணைந்து 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் இன்னமும் ஆதிக்க சாதியினர் கொள்கிறாங்க, வெட்டுறாங்க, குத்துறாங்க அப்படின்னு சொல்கிறத ஒரு பீரியடில் நடந்திருக்கலாம். இந்த மாதிரி கதைகளையே கலையரசன் தேர்ந்தெடுக்கிறத நம்மளால் ஏற்றுக்க முடியல. ஏன் சொல்கிறேன்னா, கலையரசன் இது வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக வளர்ந்து வர்ற கமர்ஷியல் ஹீரோவாக மாறிட்டு இருக்கீங்க. இன்னமும் நீங்கள் ரஞ்சித் பட்ரையிலேருந்து வந்தால் நான் இந்த மாதிரி கதையை தான் தேர்ந்தெடுப்பேன் நடிப்பேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு பிற அதாவது ஒட்டுமொத்த ரசிகர்களோட ஆதரவு இல்லாமல் போயிடும். அதை பார்த்துக்குங்க. புரட்சி வேண்டும் தான், ஒடுக்கப்பட்டவங்களுக்கான நியதி கிடைக்க வேண்டும் தான், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. இன்றைக்கி கூட ஒரு நியூஸில் பார்த்தேன், ஏதோ ஒரு 12ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு பட்டியல் என்ன பெண்ணுன்னு சொன்னாங்க. அதை வந்து ஊரில் பள்ளிக்கூடம் படிக்கிற பொண்ணை வந்து பாலியல் வன்புணர்வு சொன்னீங்க. அது யார் என்ன அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே ஆதிக்க சாதி அப்படின்லாம் நம்ம வந்து பேச முடியாது இல்லைங்களா? அப்படி தான் இருக்குது நீங்கள் எடுக்கிற படங்களும். எங்கேயோ ஒன்று நடக்குது, இல்லைன்னு சொல்ல. அதுக்காக இது மாதிரி படங்களே காட்டி ஆதிக்க சாதி வீட்டிலேருந்து பொண்ணு ஓடி போனால் கொள்றா அவளை பிடிச்சி அப்படின்னு நீங்களே கற்றுத்தர்ற மாதிரி இருக்குது. எல்லாரும் அதை வந்து மறந்துட்டாங்க. இன்னைக்கு எங்கேயோ ஒன்று நடக்கலாங்க, எங்கேயோ ஒன்று நடக்கிறத எல்லோரும் பார்க்கணுன்னு என்ன கட்டாயம் இருக்குது? எதுக்கு அந்த மாதிரி படம் அப்படிங்கிறதா நம்முடைய கேள்வி. ஆனாலும் ஒரு கலைப்படைப்பாக கலையரசன் நடிச்சிருக்கிற இந்த படம் கொலை சேவல் ஒரு அருமையான படைப்பு. கேமரா, மியூசிக் எல்லாமே. தீபா பால் அருமையாக இருக்குது. அந்த பெண் அப்படியே சினேகாவோட சின்ன வயசு சினேகா மாதிரி இருக்கிறாங்க. உண்மையாக பாராட்டணும். அருமையாக நடிச்சிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் சினேகா அளவுக்கு அகண்ட சிரிப்புலாம் கிடையாது, அழகான ஒரு சிரிப்பு, புன்னகைங்கிறது உண்மையாக உங்களுக்கு தான் பொருந்தும். அதே மாதிரி முகமும் ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்காங்க. நிச்சயமாக அந்த தீபா பாலுக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்குது தமிழ் சினிமாவில். ஆனால் இதே மாதிரி படங்களை ஒத்துக்காதீங்க, கலையரசன் மாதிரி. அதை கொஞ்சம் பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். பாலசரவணன் இந்த படத்தில் நம்மளை கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணுறது பாலசரவணனும் அவருடைய நண்பராக வர ஆதவ் சந்திரான்னு நினைக்கிறேன் அவர் பேர். அவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக வர்றாரு பாலசரவணன். அவருடைய நண்பராக ஒருத்தர் வந்து கலாய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு. 2 பேரும் கலையரசனோட ஃப்ரெண்டாக. இவங்க வீட்டு வேலையெல்லாம் அவங்க இழுத்து போட்டு செய்கிறாங்க. கலையரசன் கர்ப்பிணி மனைவியோட டூயட் பாடாத குறையா வீட்டை விட்டு கிளம்புறதுக்கே லேட் ஆகுது. அப்புறம் கஜராஜ் வந்து கத்தியை பிடிச்சிருக்கிறார் இந்த படத்தில். கார்த்திக் சுப்ராஜோட அப்பா. அருமையான ஒரு ரோலு. மகளை தொலைத்த தந்தை அத்தனை பேருக்கும் அந்த ஆதங்கம் இருக்கும், அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்ல. அதே மாதிரி பாசமும் இருக்குது. அதை தாண்டி ஒரு கொலை கும்பல் களத்தில் இறங்குறது தான் ரொம்ப கொடூரம். அதுமாதிரி விஜய் சத்யா அவர் தான் வந்து இந்த வில்லனாக வராரு அந்த கொலை கும்பலுக்கு தலைவனா. அகரன் வெங்கட் அவரும் அருமையாக நடிச்சிருக்கிறாரு. இப்படி எல்லோரையுமே சொல்லிட்டு போகலாம். ஆர்பி பாலா, கௌசல்யா பாலு 2 பேரும் தான் வந்து கௌசல்யா பாலா 2 பேரும் தான் இணைந்து இந்த படத்தை வந்து ஆர்பி ஃபிலிம்ஸ் பேனரில் தயாரிச்சிருக்கிறாங்க. ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு அருமையான படத்தை கொடுக்க நினச்சி அதை ஒன் சைடாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதை தவிர்த்து இருந்திருக்கலாம். இதில் வந்து கலையரசனோட மச்சானாக வர்ற விஜய் சத்யா பல படங்களில் வர போலீஸ் ஆஃபீஸரெல்லாம் பார்த்துருப்போம். இந்த படத்தில் பாலசரவணன் காசில் கும்பலாக உட்காந்து சரக்கு அடிக்கிற ஒரு கேரக்டரில் மிடுக்காக நடிச்சிருக்கிறாரு. சரக்கு மிடுக்கு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஆதவ் சந்திரா அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து லைன் ப்ரொடியூசர் கூடவே அந்த அதாவது பொண்ணோட அப்பாக்காரர் கஜராஜ் மிஸ் பண்ணால் கூட பொண்ணை விட்டுறக்கூடாதுன்னு வீட்டில் இருக்க அந்த மணிமேகலை அவங்க ஒரு ஆர்டிஸ்ட்டு அவங்க சொல்லி அனுப்புகிறாங்க. அப்பன் பாசத்தில் அந்த பொண்ணை விட்டுற போகிறான், நீ பார்த்துக்கோ அப்படின்னு ஒருத்தரை உசுப்பேற்றி தான் சாதிக்காரனை அனுப்பி விட்றாங்க. அந்த கேரக்டரில் நடிச்சிருக்கிற அவரும் சரி, அந்த மணிமேகலையும் சரி, இன்னும் அவருக்கு இணை துணையாக வர்ற நண்பர்களும் பிரமாதமாக நடிச்சிருக்கிறாங்க. ஆனாலும் விஆர் துதிவாணன் அவருடைய இயக்கத்தில் ஒரு முறை இந்த படத்தை பார்க்கலாம். காரணம், பிஜி முத்தையாவோட ஒளிப்பதிவு, அருமையான கண்ணில் ஒத்திக்கிற காட்டு பகுதியை படம் பிடிச்சிருக்கிற ஒளிப்பதிவு, சாந்தனோட மியூசிக், இது ரெண்டும் வந்து இந்த குலதெய்வத்தெல்லாம் காமிக்கிறப்போ அந்த பாடல்கள்லாம் கூட படத்தில் வந்து வேறு லெவலில் இருக்குது. இந்த என் கண்ணேன்னு ஒரு பாட்டு, அதேமாதிரி எத்தனை பெரிய மனிதருக்குன்னு பழைய பாடலில் ரீமிக்ஸ் ஒரு மாதிரி இப்போ டேப்பில் போடுற மாதிரி போடுறது. பிறக்கும்போது பிறந்த குணம் போக போக மாறுதுன்னு கலைவாணர் காலத்து இவர் அன்னைக்கு சூப்பர் ஸ்டார் தியாகராஜ பாடுறாரு. பிறக்கும்போது பிறந்த குணம்
போக போக மாறுது அப்படின்ற அந்த பாடலாகட்டும். அது மாதிரி இளையராஜா பாட்டை வச்சா வம்புன்னு சொல்லி கலையரசன் இளையராஜாவோட ரசிகராக அவருடைய வீட்டு சோத்தில் வரைஞ்சி வச்சுருக்கிறாரு. அதுக்கு இளையராஜா எதுவும் கண்டனம் தெரிவிக்காமல் இருக்கணும். அது மாதிரி அந்த பெரியவங்க பேசுகிற அந்த இதில் வந்து திருவள்ளுவர் தெரியுமா, அவருடைய மனைவி வாசுக்கு தெரியுமான்னு தான் மனைவிட்ட பேசுகிறப்போ நம்மளை அறியாமல் இந்த மாதிரி ஒரு காதல் நமக்கும் வேணும் அப்படின்னு சொன்னால் அப்படி ஒரு காதலே இல்லை, புருஷன் பொண்டாட்டியை ஏமாத்துறதுக்காக பேசுகிற பேச்சுன்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப பொயட்டிக்காக இருந்தது. அருமையான ஒரு படம். இந்த படத்தை வந்து படத்தொகுப்பாளர் வந்து முன்பாதியில் இன்னும் கொஞ்சம் கத்திரியை போட்டு வந்திருக்கலாம். அதுதான் அஜய் மனோஜ். அது மாதிரி ஆர்ட் டைரக்டர் சரவணா அப்ரஹாம், சரவணா அபிராமன் எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் கொஞ்சம் ட்ரை சப்ஜெக்டாக தெரியறதுனால கொலைச்சேவல், அதுவும் ஒரு கொலை சேவல்னு பேரை வச்சுட்டு ஏன்பா அந்த பொட்டைக்கோழி, அதாவது அந்த பெண்மணியை இப்படி போட்டு அறுக்குறீங்க அப்படின்ற எண்ணம் கிளைமாக்ஸில் வரங்கிறப்போ மனசு பதபதிச்சு போயிடுது. இந்த மாதிரி படங்களை எல்லா தரப்பினரும் பார்க்கணும், குறிப்பாக பெண்கள் பார்க்கணும். அப்படிங்கிறப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் இந்த வன்மத்தை வந்து கம்மி பண்ணியிருந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஆனாலும் ஒரு முறை பார்க்கலாம், முடிஞ்சால் ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு வந்து பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் எனது பார்வையில் வந்து உண்மையாகவே ஒரு நல்ல படத்தை கொடுக்க முயற்சி பண்ணி கொலைச்சேவல் சில இடங்களில் ரசிகர்களை கொன்றாலும் சில இடங்களில் ஆமாம் இதெல்லாம் நடக்குதுல நாட்டில் அப்படின்னு மென்று திங்க வைத்திருக்கிறது அப்படின்றத சொல்லி விடைபெறுறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.